அவரை பொறுத்தவரை அவர்கள் தலைவர் எப்படியோ அந்த வழியிலே அவர் இருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதில் சொல்லி இருக்கிறார். முதலமைச்சர் பிஜேபியை பற்றி சொன்னால் இவருக்கு எங்கே வலிக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அப்ப பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்லாமல் இருப்பார்களா? அப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே சட்டமன்ற அலுவலகத்திற்கு வந்து என்னை சந்தித்திருக்கலாம், நகராட்சிக்கு வந்து நகரமன்ற தலைவரையோ துணைத் தலைவரையோ சந்தித்திருக்கலாம். அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஒரு வைரலாக்குவதற்காக, ஒரு சீன் கிரியேட் பண்ணுவதற்காக அந்த இடத்துல பேசுவதிலே அது தீர்வை காண்கிற முயற்சி அல்ல. திருச்செங்கோடு நகராட்சியை குப்பை இல்லாத நகராட்சியாக மாற்றுவதற்காக திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர், அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் எல்லோரோடும் இணைந்து பலவிதமான முயற்சிகளை, முன்னெடுப்புகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். திருச்செங்கோட்டினுடைய உருவாகின்ற குப்பை, தினசரி உருவாகிற குப்பை தினசரி அளிக்கப்பட வேண்டும் என்ற முயற்சியிலே இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கிறோம். நகராட்சியின் சார்பாக போடப்பட்டிருக்கிற எம்சிசி மற்றும் இன்சினேட்டர் போன்ற இயந்திரங்களின் வாயிலாக தினசரி உருவாகிற குப்பை தினசரி அளிக்கப்படுகிறது. ஆனாலும் இதற்கு முன்னால் பல வருடங்களாக கொட்டப்பட்ட குப்பைகள் நெசவாளர் காலனி மயானத்திலே, கூட்டப்பள்ளி ஏரிக்கு உள்ளே, சாணார்பாளையத்திலே என்று நகரப்பகுதியிலே குப்பைகள் ஆங்காங்கே பல ஆண்டுகளாக கொட்டப்பட்ட குப்பைகளை எடுத்தால்தான் குப்பை இல்லாத நகரமாக இதை மாற்ற முடியும். அந்த முயற்சியிலே இன்றைக்கு 3 கோடி ரூபாய் நிதி பெறப்பட்டு பயோமைனிங் முறையிலே 3 இடங்களிலும் இருக்கின்ற இந்த குப்பைகளை அரைத்து அதை எருவாக மாற்றி விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கும், அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற பிளாஸ்டிக் பொருட்களை சிமெண்ட் தொழிற்சாலைக்கு அனுப்புவதற்கும் இந்த பயோமைனிங் முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நெசவாளர் காலனியிலே அந்த பணியை துவங்கி இருக்கின்றோம். நெசவாளர் காலனியிலே கொட்டப்பட்டிருக்கிற குப்பை 1 மாத காலத்திற்குள்ளாக முழுமையாக அகற்றப்படும். குப்பை இருக்கிற இடங்களிலே மரங்களை நடுவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஆனால் இன்றைக்கு இங்கே பூஜை போடப்பட்டிருக்கிறது. இந்த குப்பை மிக விரைவிலே நகராட்சியின் சார்பாக எடுக்கப்படும். இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், குப்பை இல்லாத நகரமாக திருச்செங்கோட்டை மாற்றும் பொழுது நெசவாளர் காலனியும் திருச்செங்கோடு நகரத்திற்கு உள்ளே தான் வருகிறது. பிறகு நெசவாளர் காலனியிலே திருப்ப குப்பை போடுவதற்கு நாங்கள் எப்படி அனுமதிப்போம்? இருக்கிற குப்பையை எடுத்துவிட்டு இனிமேல் இங்கு யாரும் குப்பையை போடாத அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருண்ராஜ் இப்போ வந்து நகராட்சி பகுதியில் தூய்மை பணியாளர்களையும் துப்புரவு அலுவலரையும் மிரட்டினதா சொல்லி நகரமன்றத்தில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நடக்கின்ற பல விஷயங்கள் எம்எல்ஏவாகிய எனக்கு தெரியும், நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவருக்கு தெரியும். திருச்செங்கோட்டை பொறுத்தவரை மேடு பள்ளமாக இருக்கின்ற பகுதி. திருச்செங்கோட்டினுடைய கழிவு நீரை அகற்றுவதற்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் போடுவதற்காக அந்த முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் மேடு பள்ளமாக பாறையாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருந்தது. அப்படி மேடு பள்ளங்களிலேயே வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில் இருந்த கழிவு நீரை அண்டர் கிரவுண்டிலே ஆழமாக பைப்புகளை போட்டு அதையெல்லாம் எடுத்திருக்கின்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பக்கத்திலே நகரை ஒட்டி இருக்கிற திருநகர் காலனி மிகப்பெரிய முயற்சி எடுத்து
ஒரு 30 ஆண்டுகளாக எடுக்கப்படாத கழிவு நீரை இப்போது ஓடவிட்டு இருக்கிறோம். அதேபோல பல பகுதிகளிலே அந்த கழிவு நீரை அகற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதையும் தாண்டி பல இடங்களிலே பள்ளங்களிலே வீடுகள் இருக்கிற காரணத்தினால் அதற்கு ஒரு 74 கோடி ரூபாய் நிதியை பெற்றிருக்கிறோம். முதல் கட்டமாக 35 கோடி ரூபாய் பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. அந்த முதல் கட்டத்திலே 7 இடங்களிலே கிணறு அமைத்து பம்புகளை அமைத்து கழிவு நீரை அகற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பணி முடியும் பொழுது முதல் கட்டத்தில் இருக்கிற பகுதிகளிலே கழிவு நீரே எங்குமே தேங்காது. இரண்டாவது கட்டமும் முடிக்கப்படும் பொழுது திருச்செங்கோடு நகருக்குள்ளாக எங்கேயுமே கழிவு நீர் தேங்காது. என்ன பிரச்சனைகள் என்று சொன்னால், நான் சொன்னது போல மேடு பள்ளங்கள், இன்னொன்று ஆங்காங்கே வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, சாக்கடை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சாக்கடை தண்ணி கடைசியாக பட்டா நிலங்களிலே சென்று முடிகிறது. இப்போது பட்டா நிலங்கள் விலை அதிகமாகிவிட்ட காரணத்தினால் பட்டா நிலங்களிலே யாரும் விடுவதற்கு தயாராகவில்லை. அதனால் இந்த கிணறுகளை அமைத்து பம்பிங் செய்வதுதான் ஒரே தீர்வாக இருக்கிறது. அதற்கான அந்த முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவரை பொறுத்தவரை அவர்கள் தலைவர் எப்படியோ அந்த வழியிலே அவர் இருக்கிறார். அவர்கள் தலைவரை பொறுத்தவரை நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது இரட்டை என்ஜின் ஆட்சி அமையும் என்று அவர் மதுராந்தகத்திலே பேசினார். அதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இரட்டை என்ஜின் எல்லாம் தமிழ்நாட்டிலே எடுபடாது என்பதற்காக அந்த டப்பா என்ஜின் எல்லாம் இங்கு வேலை செய்யாது என்று சொன்னார். முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதில் சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலமைச்சர் பதில் சொன்னால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு என்ன பிரச்சனை? எப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அவருடைய கருத்துக்களுக்கு யார் விமர்சனம் செய்தாலும் இவர் கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் அந்த இரட்டை என்ஜினை பற்றி என்ன சொன்னார் என்று எல்லாத்துக்கும் தெரியும். முதலமைச்சர் இவரை பற்றி சொல்லவில்லை. முதலமைச்சர் பிஜேபியை பற்றி சொன்னால் இவருக்கு எங்கே வலிக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அப்ப பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்லாமல் இருப்பார்களா? சொல்லத்தானே செய்வார்கள். அதனால இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் செய்து கொண்டு இப்போதைக்கு நீங்கள் மீடியாக்களிலே இருக்க வேண்டும், ஒரு வைரலாக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எண்ணங்கள் அவருக்கு எதுவுமே இருப்பதாக தெரியவில்லை. அப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே சட்டமன்ற அலுவலகத்திற்கு வந்து என்னை சந்தித்திருக்கலாம், நகராட்சிக்கு வந்து நகரமன்ற தலைவரையோ துணைத் தலைவரையோ சந்தித்திருக்கலாம். அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஒரு வைரலாக்குவதற்காக, ஒரு சீன் கிரியேட் பண்ணுவதற்காக அந்த இடத்துல பேசுவதிலே அது தீர்வை காண்கிற முயற்சி அல்ல. இல்லை அதற்கு பிறகாவது என்னிடத்திலே பேசியிருக்கலாம், அதற்கு எப்படி தீர்வு காணலாம். ஆனால் இன்னைக்கு நான் தீர்வு காண்கிற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். அப்போ என்னிடத்தில் சொல்லியிருக்க வேண்டும். அப்போ அந்த ஆர்வம் இல்லையே. அந்த ஆர்வம் இருந்திருந்தால் அது நடந்திருக்கும். நான் என்ன பிரச்சனை என்று சொல்லியிருப்பேன். ஆனால் இதுவெல்லாம் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயங்கள். நகராட்சி எல்லை விரிவாக்கம் செய்யப்படுமா? ஏன்னா ஒன்றிய நகரம் ரெண்டும் ஒரே ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சேருது. நகராட்சி எல்லை விரிவாக்கம் செய்யப்படுமா? திருச்செங்கோடு நகராட்சி இப்போது சிறப்பு நகராட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறிவீர்கள். சிறப்பு நகராட்சியாக அதை ஆக்கிய போது என்னுடைய நோக்கமெல்லாம் அடுத்த கட்டமாக திருச்செங்கோட்டை மாநகராட்சியாக மாற்ற வேண்டும். அடுத்து மாநகராட்சி தான். மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேட்டது போல சுற்றி இருக்கிற ஊராட்சிகளை, ஒட்டி இருக்கிற பல ஊராட்சிகளை நாம் இணைக்க வேண்டியிருக்கும். நாமக்கல் அப்படித்தான் இன்றைக்கு மாநகராட்சி ஆகியிருக்கிறது, கரூர் அப்படித்தான் மாநகராட்சி ஆகியிருக்கிறது. அதாவது திருச்செங்கோட்டை மாநகராட்சி ஆக்குகிற அந்த நோக்கத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.